श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஜெய் சாய்ராம். அம்பத்தூர் சாய்பாபா கோயில் அடியேன் மூர்த்தி பாபா ஆசீர்வாத். ஜெய் சாய்ராம். இந்த அம்பத்தூர் சாய்பாபா கோயிலை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்களுக்கு சில குறிப்புகள். சுமார் 2004 பூமி பூஜை போடப்பட்டு 2006 கும்பாஷம் பண்ணப்பட்டது. அதுக்கு முன்னால் அடியேன் மூர்த்தி பாபா ஆகிய நான் பல வருஷம் சுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் சதுரகிரி, கொல்லிமலை, இந்த மாதிரி சித்தர்கள் நிறைய வாசங்கள், திருவண்ணாமலையில் கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் ஷிரடி சாய்பாபாவில் என இதுவாக்கப்பட்டு நான் இங்கே வந்து சேர்ந்தேன். இந்த பாபா கோயிலை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்தவித பணம் வாங்காமல் இந்த கோயில் கும்பாஷம் பண்ணி பாபா நடத்தினார். இது முழுக்க 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 பாபா தான் இங்கே வந்து அல்லா மாலிக்காக இருந்து ஆசிரமம் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே பல பூஜைகள் நடக்குது. இங்கே பெரிய கான்செப்ட் என்னென்னா அன்னமே பிரம்மாஸ்மி, உணவே பிரம்மம். இந்த அன்னமே பிரம்மாஸ்மி, உணவே பிரம்மம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே நம்ம வந்து யார் வந்தாலும் இங்கே சாப்பிடணுன்றதான் கான்செப்டு. ஒரு வியாழக்கிழமையும் குருவார் சும்மா 1000 அரிசி வெடிச்சுட்டு 1000 கேஜி ரைஸ் வெடிக்கப்பட்டு கத்தில் 6 மணி நைட்டு 11 மணி நான் ஷாப் அன்னதானம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அமாவாசைக்கும் அதிதிகள் அன்னதானம். ஏழைங்க ஆசிரமத்தில் இருக்கவங்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்ருக்கோம். பௌர்ணமிக்கு பாம்பன் சாமி கோயிலில் அன்னதானம் பண்ணுறோம். ரெண்டாவது இப்போ அந்த மழை புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 500 கிலோ அரிசி கொடுத்தோம். இப்போ கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு 500 கிலோ அரிசி கொடுத்தோம். இப்படி முடிஞ்ச வரைக்கும் இங்கே தர்மம் பண்ணுறோம். இதில் யாருக்குலையுமே எதுவுமே நாங்கள் வந்து வாங்குறதில்லை. இங்கே எல்லாமே பாபா பண்ணிகிட்ருக்காரு. இந்த கோயில் முழுக்க 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 சித்தர்களுடைய இதுவால் ஆசிரியர்கள் நடந்துகிட்ருக்குது கோயில். எந்த கோயிலுமே இல்லாத ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, இந்த கோயில் ஒரு நுழைவாயிலே பார்த்தீங்கன்னா 18 சித்தர்கள் தோரண வாயில் இருக்கும். இது எதுக்குன்னா, சதுரகிரியில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதேமாதிரி சித்தர்களுடைய எல்லா குருநாதர்களும் எல்லா மகான்களும் இந்த கோயிலில் இருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயங்கள் இந்த கோயிலில் வந்து நிறைய நடக்குது. 24 மணி நேரம் எரிக்கப்பட்ட அணையா நெருப்பு துணி. அது மட்டும் இல்லாமல் துணி பூஜை சிறப்பாக இங்கே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் குருவாரமும் பல்லக்கு புறப்பாடு நடக்குது. இங்கே எப்படி ஷிரடியில் பூஜைகள் 4 காலம் நடக்குதோ அதேமாதிரி இங்கே 4 கால பூஜை நடக்கும். இந்த கோயில் முழுக்க 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 நார்த் இந்திய டைப்பில் கட்டப்பட்டது. ஃபுல்லாகவே வந்து தத்தாத்திரேயர், ஆஞ்சநேயர் எல்லாமே பளிங்கு கற்கள்லாம். இங்கே ஷிரடியிலேருந்து தான் மக்களை கூட்டு வச்சு இங்கே பூஜை பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து பல மக்கள் வந்து வயிறார சாப்பிட்டுட்டு பாபாவை தரிசிச்சுட்டு அவர் ஆசிரம் வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே விஸ்வரூப பாபா ஒருத்தர் இருக்கார், வந்து பாருங்கள், ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பார். அவர் ஆசீர்வாதம் வந்து அப்படி இருக்கும். இங்கே விஸ்வரூப தரிசன பாபா நுழைஞ்ச இன்ட்ரெஸ்ட்ல இங்கே ஃபுல்லாகவே கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மகான்கள் தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக வந்து பாபாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ரெண்டாவது, பாபா சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, என்னை வச்சு நீ வியாபாரம் பண்ண தான் சொல்கிறார். நாங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு கமிஷனில் பாபா வச்சு நாங்கள் பண்ணுறது கிடையாது. அன்னதானம் கூட இங்கே பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்குள்ளே பணம் கேட்டு வாங்குறது கிடையாது. அதுவே இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சுமார் 65 கோயில் இன்றைக்கி பாபா கோயில் இருக்குது. டெய்லி நித்தியப்படி பூஜை எத்தனை கோயில் நடக்கிறது தெரியாமல் இருக்குது. இங்கே நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக 4 கால பூஜைகள், சத்யநாராயண பூஜை, துனி பூஜை எல்லாமே இங்கே நடக்குது. ரொம்ப சிறப்பாக இங்கே நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அன்னதானம் தான் இங்கே பெரிய ஒரு விஷயம். நல்ல அரிசி கொண்டு, நல்ல ஒரு சமையல் மாஸ்டர் வந்து கொண்டு ரொம்ப பிரத்யேகமாக தயாரித்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். காத்தால ஒரு 300 கிலோ மார்னிங் டிஃபன் போடுவோம், ஒரு சாயந்தரம் ஒரு 3 கிலோ சாப்பாடு கொடுப்போம், லஞ்ச் கொடுப்போம். நைட்டு ஒரு 300 கிலோ வந்து ஈவினிங் டின்னர் மாதிரி கொடுப்போம். மொத்தம் ஒரு 1000 கிலோ அரிசி இங்கே காத்தாலேருந்து நைட்டு 11 வெடித்து சாப்பாடு போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி இங்கே ஒரு சேவை பண்ணிகிட்ருக்கோம். அதில் இங்கே வந்து பெரிய விஷயம், பாபா வந்து இரவு ஆரத்தி வந்து படுக்கிற பாபா வச்சு இங்கே வச்சு சிறப்பாக பண்ணுறோம். இந்த பாபா நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் பண்ணுறதா பண்ணலாம். நீங்கள் இங்கே உங்கள் வீட்டில் பாபா ஒரு நாள் தங்கி மறுநாள் வந்து அந்த வீட்டில் வந்து பாபா வந்து பூஜை பண்ணி எல்லாம் செய்வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த பூஜைகள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பாபா அதை நடத்தி கொடுத்துருவார். ரொம்ப அருமையான ஒரு இந்த கோயில் உள்ளே வந்தாவே யூ ஃபீல் இட் இன் வைப்ரேஷன். நீங்கள் அந்த வைப்ரேஷனை உணரலாம். நான் பல வருஷம் சித்திரக்குள்ளே இருந்தனால என்னுடைய வாழ்க்கை வந்து இதே மகான்களுக்குள்ள தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து என்னை தரிசிங்க, பாபா பாருங்கள். ஜெய் சாய்ராம்.
அவள் பரிபூர்ண ஆசீர்வாதம். என் பேர் செந்தில்குமார் தானப்பேன். நாங்கள் வரும்போது வந்து 2008 வந்தேன் மேரேஜுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய நிலை வேறு மாதிரி இருந்துச்சு. அதாவது சில பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தேன். இங்கே வந்து ஐயா முதல்ல வந்து அன்னதான இடத்துல தான் நான் அவரை ஃபஸ்ட்டு சந்தித்தது. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துன்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சில குடும்ப சூழ்நிலைகள் தலைகளாக மாற ஆரம்பித்த உடனே பாபா வந்து பார்க்கறதுக்கு வந்தேன். வரும்போது தான் இவரை வந்து பார்த்துன்னு போது இங்கே என்றைக்கு காலடி வச்சனோ அன்னையிலேருந்து வந்து என்னோடய இருக்க கெட்ட பழக்கங்கள் எல்லாமே என்னை விட்டு போக ஆரம்பிச்சு. அப்புறம் இவரு கூட நெருக்கமாக பழகவும் ஆரம்பித்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு ரெகுலராக வரவும் ஆரம்பித்தேன். நான் இப்போ இங்கேருந்து வரேன்னா இப்போ வேளச்சேரிலேருந்து வரேன். என்னோடய ஆஃபீஸ் வீடு வந்து அயனாவரம் நான் வேலை செய்கிறது வந்து வேளச்சேரி. எனக்கு பையனுக்காக நாங்கள் வேண்டிட்டு இருந்தோம். ஐயா வந்து மோதி பாபா அவர் வந்து பல்லாக்குலேருந்து ஒரு சால்வை வந்து எனக்கு கொடுத்தாரு. இதை நீ வந்து பத்திரமா எடுத்து போய் உன்னோட பீரோவில் வச்சுக்கோன்னு. அப்போ என்னோடய மனைவி வந்து ஒரு 5-6 மாதம் கர்ப்பமாக இருந்தாங்க. அதை எடுத்து கொண்டு வச்ச உடனே எனக்கு வந்து ஃபுல் நம்பிக்கை. ஜாதகாரங்களே எனக்கு ஜோதிடரே என்ன சொன்னாங்க, உனக்கு அடுத்தது பொண்ணு தான் பிறக்க போகுதுன்னு. ஆனால் மோதி பாபா வந்து அவர் வந்து அந்த இப்போ அங்கசஸ்திரம் கொடுத்து இது உனக்கு பையன் கண்டிப்பாக பிறப்பா, நீ தைரியமாக போ அப்படின்னு. அதே மாதிரி நான் அயனாவரத்துலேருந்து அம்பத்தூருக்கு வந்து என்னோடய பையன் வந்து இந்த செட்போர்ட் ஹாஸ்பிட்டலில் தான் குழந்தை ஃபஸ்ட்டு பிறந்தான், பையனாக தான் பிறந்தான். அதுலேருந்து நாங்கள் வந்து ரொம்ப இன்னும் ஃபேமிலியோடு இன்வால்வ் இங்கே கொஞ்சம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இவரோட அன்னதான சேவைகள் வந்து ரொம்ப ஃபெமிலியராக நடந்துருக்குது. இன்றைக்கி வரைக்குமே ஏழை ஏதாவது ஒரு செயற்கை சம்பவங்கள் ஏதாவது நடந்தால் கூட, இயற்கை பேரோட ஏதோ நடந்தால் கூட முதலேருந்து தான் அம்பத்தூர் சாய்பாபா ஆலயத்திலிருந்து தான் இப்போ அன்னதானங்களும் எது தேவைகள் துணிமணிகளும் எல்லாமே நாங்கள் எடுத்து கொடுத்து சேவை செஞ்சு இன்னும் தொடர்ந்து இருக்கோம். அதுக்கு அந்த இறைப்பணியோடு அவரோட சேர்ந்து நாங்களும் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறோம். என்னுடைய கணவரை காப்பாற்றினதே என்னுடைய சாய்பாபா தான். நான் 15 வருஷமாக வந்து வேலைக்கிழமை வந்து வேலை செஞ்சுட்டு சேவை பண்ணிட்டு போகிறேன். ஞாயிற்றுக்கிழமையும் வருவேன். என்னை இந்த அளவுக்கு கொண்டு வர்றது என்னுடைய சாய்பாபா தான். என் கணவரை காப்பாற்றினதும் என் சாய்பாபா தான். அதனால் என் சாய்பாபா என் கணவருக்கு கால் கை வராமல் ஆயிடுச்சு. என்னை காப்பாற்றினது, என் வீட்டுக்காரை காப்பாற்றினது என்னுடைய சாய்பாபா தான், சத்குரு சாய்நாத் தான். அதனால் நான் தினந்தோறும் வாரந்தோறும் நான் கோயிலுக்கு வந்து என்னுடைய கடமையை சேவை பண்ணிட்டு இருக்கேன். எல்லோரும் சாய்பாபாவோட ஆசீர்வாதத்தில் எல்லோரும் நல்லா இருக்கும். எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாத இருந்தாங்க, வீசிங் இருந்தது அவங்களுக்கு. ஆக்சுவலி இவர்கிட்ட வந்து தான் அவங்களுக்கு வீசிங்கே இல்லாத மிராக்கல் ஆகிருக்கு. அதனால தான் நான் இவரை நம்பவே ஆரம்பித்தேன். நான் இவரை நேசிக்கவே ஆரம்பிக்கல. நான் ஜீசஸை தான் வணங்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. அப்புறம் இவரை பார்த்து நேசிக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் இவரை தான் வணங்கிட்டுருக்கேன். என் லைஃப்லேயும் மிராக்கல் நடந்திருக்கு. இவரை பார்த்து எல்லா விஷயத்தையும் பெஸ்ட்டாக போயிருக்கு. எனக்கு மேரேஜும் ஆகலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ மேரேஜும் ஆயிடுச்சு சாயோட மிராக்கல்னால தான். கிட்டத்தட்ட நான் 6 வருஷமாக வந்துட்டுருக்கேன். சத்குரு சாய்நாத் மகராஜுக்கு ஜெய். நான் இந்த கோயிலுக்கு 15 வருஷமாக வரேன். ரொம்ப சக்தி வாய்ந்த பாபா. எங்கள் அப்பாவுக்கு ஒரு வருஷம் முன்னாடி ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. நான் இவர்கிட்ட தான் வந்து வேண்டிக்கிட்டேன். ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக குணமாயிட்டாரு. இந்த கோயிலுக்கு வந்து நான் 10 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். இந்த டெம்பிளுக்கு வந்து நான் 10 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். ஸோ வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் மோஸ்ட்லி இந்த டெம்பிளுக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவேன். ஸோ எனக்கு வந்து டெம்பிளுக்கு வந்தால் மனசு வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும். என்னோடய ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகுதோ இல்லையோ, ஆனால் அந்த விஷயத்தை நான் மறந்துடுவேன். லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் பாபா கிட்ட வந்து ஒரு 1 hour உட்காந்துட்டு போனனாலே மனசு ரொம்ப லைட்டாக இருக்கும். நான் அழுதா கூட எனக்கு இந்த இடத்துல வந்து நம்ம அழுதா கூட சிரிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் என் முன்னாடி. முந்தின நாள் கூட நான் வந்து இங்கே உட்காந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வேலையெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வேறு இடத்துல நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயமே அச்சீவ் பண்ணாமல் இருக்கனால லைஃப் அப்படியே போயிட்டுருக்கனால நம்ம வந்து கஷ்டப்படுவோம்ல. நம்ம இப்படி வந்து உட்காந்து இருக்கமே, இன்னும் நம்ம முன்னேறலையே, நம்ம இப்படியே இருப்போமா, என்ன அவன் லைஃப்லன்னு தெரியாமல் இருக்கும்போது இங்கே வந்து நான் உட்காந்து அழுதுற மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நான் பாபா பார்த்து அழுதுட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, பக்கத்தில் வந்து ஒரு பாப்பா வந்தா. அந்த பாப்பா எனக்கு யாருன்னே தெரியாது. அவள் வந்து என்னை பார்த்து சிரிச்சா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு குழந்தை நம்ம பார்த்து சிரிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் ஆட்டோமேட்டிக்காக சிரிப்போம்ல. ஸோ அப்போ நான் ஃபீல் பண்ண விஷயம் வந்து, நான் அழுதுறத சமாதானப்படுத்துறதுக்காக அந்த பாப்பா வந்தா. அவள் வந்து ரொம்ப சின்ன குழந்தை, ஒரு 7-8 months பேபி தான். அவள் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் என் பக்கத்தில் உட்காந்து என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கா, கண்டினியூஸ் சிரிச்சிட்டே இருக்கா, யாருன்னே தெரியாது, சிரிச்சிட்டே இருக்கா. அப்புறம் என் கிட்ட வரா அதுக்கப்புறமா. ஸோ அந்த மாதிரி நிறைய மிராக்கல்லாம் இருக்குது. நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன் இந்த காட்.